புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. 4 வேதங்களை கொடுத்து மனிதர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 2 வசனம் 91. அல்லாஹ் இறக்கி வைத்ததை திருக்குர்ஆனை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள். ஆனால் இதுவே குர்ஆன் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகின்றன நிலையில் சத்தியமான வேதமாக இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் ஏன் அல்லாஹுவின் முந்தைய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கேட்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை எத்தி வைக்கும் போது உங்களுடைய வேதத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை தான் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் வேதத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நபிமார்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்று நபியே நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கும் எனக்கும் ஈமானை கொடுத்து நேரான வழியில் செலுத்தி நாளைக்கு கியாம நாளையில் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆன்மீக முறையில் ஓதி விடப்படும். மூட்டு வலி இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும். ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். ஸலாமு அலைக்கும்.